Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தூத்துக்குடி நீதிமன்றம் வரும்போது அருகே உள்ள ராஜாஜி பூங்காவில் அமர்ந்துள்ளார் 25 வயது ஜெபா வைலட். அப்போது கட்டபொம்மன் நகரைச் சேர்ந்த பெத்தையாவின் 25 வயது மகன் மாரிக்கணி என்பவருடன் ஜெபா வைலட்டுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் அது காதலாக மாறியது. இருவர் மனதிலும் இருக்கும் காதலை ஒருவருக்கொருவர் பரிமாறி 9 நாட்கள்தான் இருக்கும். உடனடியாக திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கிறார்கள். ஜெபா வைலட்டை தனது பிரையன் நகர் 13வது தெருவில் உள்ள வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார் மாரிக்கணி. இங்குதான் ஒரு கருத்து பிழை நடந்துள்ளது. திருமணமானதும் குடித்தனம் செல்கிறார்கள் என்பதை தவறாக புரிந்து கொண்ட காதல் புதுமண தம்பதி குடிப்பதற்கு சரக்கு பாட்டில்களை வாங்கிக் கொண்டு சென்றிருக்கிறது. புதுமண தம்பதியர் வீட்டுக்குள் நுழைந்ததும் கிச்சனில் வைத்திருந்த பால் பொங்கியதோ இல்லையோ, திறக்கப்பட்ட சரக்கு பாட்டிலிலிருந்து நுரை பொங்கியுள்ளது. இப்படி குடியும் குடித்தனமுமாக ஆரம்பிக்கப்பட்ட காதல் திருமண வாழ்க்கை அன்றே முடிவுக்கு வரும் என அவர்களே எதிர்பார்த்திருக்கவில்லை. காரணம் 2 பேரின் பிளாஷ்பேக் அப்படி. ஜெபா வைலட்டின் பிளாஷ்பேக் இதுதான். கடந்த 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடி அருகே உள்ள சாயர்புரம் பட்டாண்டிவிளை கிராமத்தைச் சேர்ந்த லாரி டிரைவரை திருமணம் செய்துள்ளார் ஜெபா வைலட். அவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின்னர் 2022ஆம் ஆண்டு இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். பழைய கணவர்களின் விவாகரத்து வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் வரும்போது ராஜாஜி பார்க்கில் வந்து அமர்ந்த போதுதான் ஜெபா வைலட்டுக்கு 3வது காதல் மலர்ந்திருக்கிறது. மாரிக்கணியின் பிளாஷ்பேக் இது. ஏற்கனவே திருமணமான மாரிக்கணி மனைவியை பிரிந்து வாழ்வதாக கூறப்படுகிறது. மாரிக்கணி மீது பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதும், அவர் அந்த பகுதியில் ரவுடி என சொல்லிக் கொண்டு அலப்பறையில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில்தான் அவர் ராஜாஜி பூங்காவிற்கு சென்ற போது ஜெபா வைலட்டின் விழி அசைவால் காதலில் விழுந்திருக்கிறார். இப்படி 2 பேரும் 2 விதமான பின்னணிகளோடு தான் பூங்காவில் பழக ஆரம்பித்த 9வது நாளிலேயே திருமணம் செய்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்துதான் புதுமண தம்பதியர் சரக்கு அடித்துக் கொண்டிருந்த போது இருவருக்குள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஜெபா வைலட் மீதான காதல் மோகம் தீர்ந்து போனதால் மாரிக்கணி திடீரென கட்டையை எடுத்து தலையில் அடித்துள்ளார். இதனால் இரத்த வெள்ளத்தில் சரிந்துள்ளார் ஜெபா வைலட். பலத்த காயங்களுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஜெபா வைலட் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் தென்பாகம் காவல் நிலைய ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான போலீசார் மாரிக்கணியை கொலை வழக்கில் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அடுத்தடுத்து அவசரமான காதல், அடுத்தடுத்து அவசரமான திருமணம், அவசரமாக அந்த பெண்ணின் வாழ்க்கையே முடிவுக்கு கொண்டு வந்து விட்டது. கணவரை பிரிவதும் மீண்டும் இன்னொரு திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதும் அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் முதலாவது தேர்ந்தெடுப்பதை விட அடுத்தடுத்து தேர்ந்தெடுப்பின் கவனம் தேவை. இல்லை என்றால் இது போன்ற ஆபத்துகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என கூறுகிறார்கள் காவல்துறையினர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.